بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய தினம் சூரத்துல் ஃபீலுடைய ஒரு சில செய்திகளை நாம் அதனுடைய தர்ஜுமாவையும் இமாம்கள் கூறிய அந்த யானைப்படையினுடைய வரலாறையும் நாம் கண்டறிந்தோம். இந்த வசனத்தில் வரக்கூடிய, இந்த சூறாவில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அபாபீல், சிஜ்ஜீல், கஸ்ஃபிம் மஅகூல் என்பதில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ஃப் என்ற வார்த்தை, இவைகள் எல்லாம் குர்ஆனுடைய நுணுக்கமான வார்த்தைகளில் ஒன்று. இப்போ இது போன்ற வார்த்தைகளை பற்றி இமாம்களுடைய கூற்றை இந்த இடத்தில் நிச்சயமாக நாம் தெரிந்தாக வேண்டும். ஏன்னா அதுதான் தஃப்சீரினுடைய முழுமை. இதுல ஆரம்பமாக இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அபாபீல் அப்படின்றது ஒரு பன்மை வார்த்தை. அபாபீல் அப்படின்றது பன்மை வார்த்தை. இதனுடைய பொருள் கூட்டம் கூட்டமாக வந்தது. கூட்டம் கூட்டம் அப்படின்றதுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு அபாபீல் என்ற பன்மை வார்த்தை இங்கு பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இதனுடைய ஒருமை என்ன என்பதை அரபிகள் பேசவில்லை அப்படின்றாங்க. அபாபீல் என்பது பன்மை வார்த்தை, இதனுடைய ஒருமை அரபியர்கள் இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் அபாபீல் என்ற பன்மை வார்த்தையினுடைய ஒருமை புல்புல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். இதே மாதிரி இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, யூனுஸ் அன் நஹ்வி ரஹிமஹுல்லா அவங்க எனக்கு சொன்னாங்க, சிஜ்ஜீல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் கெட்டியானது என்பது பொருள். அதே போன்று அஸ்ஃப் என்ற வார்த்தையினுடைய பொருள் அறுவடை செய்யப்படாத பயிரின் தாள்கள் என்பது பொருளாகும் அப்படின்னு யூனுஸ் அன் நஹ்வி ரஹிமஹுல்லா எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா சொல்வதை நம்மால் தஃப்சீர்களிலே பார்க்க முடிகின்றது. இதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இமாம் லஹாக் ரஹிமஹுல்லா அவங்களும் அபாபீல் என்ற வார்த்தைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரக்கூடியவை என்பது பொருளாகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்களும் இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவங்களும் அபாபில் என்ற வார்த்தைக்கு அதிகமாக வரக்கூடியது என்பது பொருளாகும் அப்படின்னு அவங்க பொருள் கொண்டிருக்கிறாங்க. இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அபாபில் என்ற வார்த்தைக்கு தொடர்ச்சியாக பல குழுக்களாக வரக்கூடியது என்று அவர்கள் பொருள் கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அபாபில் அப்படின்னா இங்கிருந்தும் அங்கிருந்தும் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு பறவை கூட்டத்தின் பெயராகும் அப்படின்னு அவங்க பொருள் கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று இக்ரிமா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அபாபில் அப்படின்ற பறவை பச்சை நிறத்தில் இருந்ததாகவும் அதனுடைய தலை வனவிலங்குகளை போன்று இருந்ததாகவும் அவைகள் திடீரென்று கடல் பகுதிகளிலிருந்தும் பாலைவன பகுதிகளிலிருந்தும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து அவர்களை அந்த ஆபிரகாம் மன்னனுடைய படையை வட்டமிட்டு அவர்களின் மீது இந்த கல்லை பொழிந்தது என்று இக்ரிமா ரஹிமஹுல்லா அவங்க இதற்கு பொருள் கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவங்களும் இன்னொரு கருத்தையும் இதற்கு சொல்றாங்க, இந்த பறவை யதார்த்தமாக மக்கள் பார்த்து கொண்டு புழங்கிக் கொண்டிருந்த பறவை அல்ல, அபூர்வமாக பாலைவன பறவைகளினுடைய இனங்களில் ஒரு வகையான பறவைதான் அன்று அங்கு வந்த பறவை. சொல்லிட்டு அவங்க சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அன்காஉ என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி வார்த்தை யூஸ் பண்றாங்க. அன்காஉ பறவை. அன்காஉ அப்படின்னா ஃபீனிக்ஸ் பறவை. பறவை அப்படின்றது சூரியனை நோக்கி பறக்கும், பல ஆண்டுகள் அது வாழும். அப்படி சூரியனை நோக்கி வெயில்ல பறக்கும் போது அது அதுவாகவே எரிஞ்சு சாம்பலாகி கீழே விழுந்துரும். மறுபடியும் அதுவாகவே உயிர் பெற்று வரம் பெற்று வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இப்படி உண்மையிலே நடக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஃபீனிக்ஸ் என்பது ஒரு பழைய கால புராணங்களில் எழுதப்பட்ட மனிதர்களுடைய உத்வேகத்துக்காக எழுதப்பட்ட ஒரு கற்பனை காவிய கதை. இப்ப இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஃபீனிக்ஸ் பறவை என்பது ஒரு பாலைவன பறவை. இந்த மாதிரி பாலைவன பறவை வகையை சேர்ந்ததுதான் அல்லாஹு தஆலா திடீர் என்று அனுப்பிய அன்காஉ பறவையை போன்ற, அதாவது ஃபீனிக்ஸ் பறவையை போன்ற ஒரு உண்மையான பறவை
அபாபில் பறவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பீனிக்ஸ் உண்மையில இல்ல, ஆனா பீனிக்ஸ் எப்படி அபூர்வமாக கருதப்படுகின்றதோ அந்த மாதிரி உண்மையாகவே அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக அபூர்வமாக அபாபில் பறவைகள் வந்தது. அத எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் நம்மளால சுருக்கி இந்த காக்கா மாதிரி, கழுகு மாதிரி, குருவி மாதிரி, மைனா மாதிரி, புறா மாதிரின்னு சொல்லி அந்த பறவையை கொண்டுட்டு வந்து பேச முடியாது அப்படின்றது அதனுடைய பொருள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு பறவைகள் வந்து அந்த கற்களை மட்டும் வீசல, அன்னைக்கு பலத்த காற்று வீசியது. அந்த நாள்ல கடுமையான காற்று வீசியது. அப்ப அவங்க எப்படி அதை வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பறவைகள் அலகுல ஒரு கல்லும் 2 கால்ல 2 கல்லும் கொண்டுட்டு வந்தது. அவைகள் மீது வீசி எறியும் போது இந்த காற்று மிக வேகமாக அந்த கற்களை அந்த மனிதர்களிடத்தில், அந்த கெட்டவர்கள் கிட்ட, அவங்களுடைய யானைகள் கிட்ட இது கொண்டு போய் சேர்த்தது. அப்போ ஒரு காற்றில் வீசப்படக்கூடிய இந்த கல் மிக வேகமாக செல்வதற்கு பலத்த காற்றை அது அன்று செயல்படுத்தியது அப்படின்னு சொல்லி உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அபாபில் என்ற இந்த வார்த்தைக்கு இத்தனை அறிஞர்களும் பலதரப்பட்ட கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். நமக்கு புரியும்படி அபாபில் என்பது ஒரு பறவை கூட்டங்களை அல்லாஹு தஆலா குறிப்பதற்காக ஒரு பன்மையான சொல்லை சொல்லியிருக்கிறான். இதனுடைய பொருள் ஒரு பறவையோ இரு பறவையோ அல்ல, எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பறவைகள் அல்லது லட்சக்கணக்கான பறவைகள். இதனுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அந்த எண்ணிக்கை கூட்டத்தினுடைய மிகைப்பை அல்லாஹு தஆலா காட்டுவதற்காகவே அபாபில் என்ற பன்மைக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த சூறாவில் வரக்கூடிய இன்னொரு வார்த்தை சிஜ்ஜீல் என்பது. சிஜ்ஜீல் அப்படின்னு சொல்ற வார்த்தை பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் அப்படின்ற வார்த்தை வருது. பறவைகள் எதை கொண்டு வந்ததோ இவர்களின் மீது போடுவதற்காக அந்த கற்களை அல்லாஹு தஆலா குறிப்பதற்கான வார்த்தையை தான் சிஜ்ஜீல் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா பயன்படுத்துறான். இப்ப இந்த சிஜ்ஜீலுக்கு இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை மொழிபெயர்க்கும் போது, இதற்கு பொருள் கொடுக்கும் போது சங்கி கில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்சி வார்த்தையிலிருந்து மறுவலாக அரபியில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை தான் சிஜ்ஜீல் என்பது. இதனுடைய பொருள் களிமண் கற்கள் என்பது பொருள். வெறுமனே களிமண்ணோ இல்ல, வெறுமனே கல்லும் இல்ல, களிமண்ணால் உருவான ஒரு களிமண் கற்களைத்தான் பார்சியில் சங்கிகில் என்று சொல்வார்கள். இதனுடைய மறுவலான அரபு வார்த்தை தான் சிஜ்ஜீல் என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் சஹீஹுல் புகாரியில் கூட 4964வது இலக்கத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அபாபிலுக்கு மொழிபெயர்க்கிறாங்க அறிஞர்கள். அபாபில் எதை எடுத்துக்கிட்டு வந்துச்சோ அந்த வார்த்தை சிஜ்ஜீல் என்பது புதுமையானது. அதற்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. கடைசியா இந்த அபாபில் சிஜ்ஜீல கொண்டுட்டு வந்து போட்டதற்கு பிறகு கீழே இருந்த இந்த மக்கள் என்ன ஆனாங்கன்றதுக்கு அல்லாஹு தஆலா அஸ்ஃபு என்ற வார்த்தையை கடைசியா புழங்குறான். காஸ்ஃபிம் மஅகூல் அப்படின்ற இந்த அஸ்ஃபு என்ற வார்த்தை, இந்த அஸ்ஃபு என்ற வார்த்தைக்கு மென்று துப்பப்பட்ட வைக்கோல் என்று நாம் பொருள் கொள்கின்றோம். சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, யதார்த்தமான மக்கள் இந்த அஸ்ஃபு என்பதை ஹுப்பூர் என்ற வார்த்தையை கொண்டு புழங்குவார்கள். ஹுப்பூர் என்றால் கூலம் என்பது அதனுடைய பொருள், கூலம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, ஒரு வித்தின் மேல் இருக்கக்கூடிய தொலியை இந்த அஸ்ஃபு என்ற வார்த்தை குறிக்கும். உதாரணமாக கோதுமையை தனியா கழட்டினதுக்கு பிறகு கோதுமைக்கு மேல் இருக்கக்கூடிய தொலி எப்படியோ அது போன்றதொரு தொலிதான் அஸ்ஃபு என்ற வார்த்தை குறிக்கும். மேலும் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அஸ்ஃபு என்றால் எதை ஆடுகளும் மாடுகளும் மேய்ந்து தின்று அது சாணமாக போட்டதற்கு பின்னால் அந்த சாணம் மண்ணோடு மண்ணாக கலந்து மண்ணு அதை வேறு ஒரு தன்மை எரிபொருளாக மாற்றி உரமாக மாற்றினால் ஒண்ணுமில்லாத பதராக நிலங்களில் பரத்தப்படுமே, அந்த தான் அல்லாஹு தஆலா அஸ்ஃபு என்று சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்தில் சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக நுட்பமானதும் நுணுக்கமானதும் கூட. இப்போ ஒரு ஆச்சரியமான இந்த தஃப்சீர்ல செய்தி என்னவென்றால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு கனவை காண்கிறார்கள். ஒரு கனவு பார்க்கறாங்க நபி அவர்கள். அந்த கனவு என்ன? சஹாபாக்கள் எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு மக்காவுக்கு போய் உம்ரா செய்வதை போன்ற கனவு. அப்போ விடிஞ்சதுமே சஹாபாக்களை கூட்டி இந்த கனவை சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். நம்மளுடைய சொந்த ஊருக்கு, இறை இல்லம் காபாவுக்கு நம்ம எல்லாம் போக போறோம், அதுவும் நபி அவர்களோட போக போறோம், உம்ரா செய்ய போறோம். நபிமார்களுக்கு காட்டப்படக்கூடிய கனவு என்பது வஹி ஆகும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அந்த நேரம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு உம்ராவுக்கு கிளம்புறாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஏறத்தாழ 1400 1500 சஹாபாக்கள் நபி அவர்கள் கூட இருந்தாங்க. இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு பின்புதான் ஹந்தக பார்த்திருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு பின்புதான் இப்ப ஹிஜ்ரி 6வது வருஷம் உம்ரா செய்வதற்காக போறோம். இப்ப 1500 பேர் 1400 பேர் திடீர்னு மக்காக்குள்ள போனா என்ன வேணா அசம்பாவிதம் அங்க நடக்கலாம். தள்ளு முள்ளு, பிரச்சனை, சண்டை எப்படி வேணா வரலாம். அதனால நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல முகாமிட்டு தங்கிட்டு தூதரை அனுப்பி வைக்கிறாங்க. மக்கமா நகரம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி முதல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்னால போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கை காட்டுறாங்க. அங்க நீங்க போங்க, அவங்கள அனுப்புங்க அப்படின்னு நபி அவர்கள் கிட்ட சொல்றாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்க போறாங்க. அங்க போய் குறைஷிகள் கிட்ட பேசுறாங்க. ஆனா குறைஷிகள் நபி அவர்கள் மக்காவுக்குள் வருவதையும் நபி அவர்களோடு வந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் மக்காவுக்கு வந்து உம்ரா செய்வதையும் தடுத்துறாங்க. இல்ல, ஒத்துக்கல, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா ஒரு இடத்துல வந்து ஒப்பந்தம் நடக்க போகுது. அந்த ஒப்பந்தம் தான் ஹுதைபியா உடன்படிக்கை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வதந்தியாக நபி அவர்களுக்கு கிடைக்கும் போது நபி அவர்கள் ஒரு போருக்காக தயாரும் ஆகுறாங்க. அந்த நேரத்துல தான் மரத்தடியில சஹாபாக்கள் கிட்ட பையத்து வாங்குறாங்க. இந்த பையத்துக்கு பேரு தான் வரலாற்று சிறப்பு பெற்ற பையத்துர் ரில்வான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பையத். ஆனா அந்த பையத்துக்கு பின்னாடி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படல. அவங்களும் வராங்க, அவங்க கூட குறைஷிகளும் தூதர்களாக வந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வரப்போறாங்க. இந்த ஒப்பந்தத்திற்கு பேர் தான் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்தது. இப்போ குறைஷிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நபி அவர்கள் கிளம்பி போகக்கூடிய ஒரு இடம் தான் அல் முரார் அப்படின்ற இடம். அல் முராருக்கு போனதான் குறைஷிகள் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த இவ்வளோ ஹுதைபியாவை பத்தி இப்ப நான் நினைவூட்டினதுக்கு இதுதான் காரணம். அல் முரார் அப்படின்ற பகுதிக்கு போகக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து வந்திருந்த நபி அவர்களுடைய பிரியமான கஸ்வா என்ற ஒட்டகம் அந்த இடத்துல மண்டிட்டு உக்காந்துருச்சு. அல் முரார் அப்படின்ற இடத்துல நபி அவர்கள் அன்போட அதை கூப்பிட்டு எழுப்புனாங்க. ஆனா ஒட்டகம் எந்திரிக்கல, கஸ்வா எந்திரிக்கல. இப்ப கஸ்வாவோட நபி அவர்கள் பேசுறாங்க, எந்திரிக்க சொல்லி. கஸ்வா எந்திரிக்கல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வாவை அதட்டுறாங்க, எந்திரி, ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஆனா அது எந்திரிக்கவே இல்லை. இப்ப இது சஹாபாக்கள் பார்த்துட்டு பேசினாங்க, கஸ்வா அடம் பிடிக்குது, அடம் பிடிக்கக்கூடிய ஒட்டகங்களில் ஒன்றாக கஸ்வா மாறிவிட்டது அப்படின்னதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கஸ்வா என்ற என்னுடைய இந்த ஒட்டகம் அடம் பிடிக்கக்கூடிய ஒட்டகம் அல்ல, அது அதனுடைய குணமும் அல்ல, மாறாக அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான் சொல்லிட்டு இப்ப அந்த சப்ஜெக்டோட சேர்த்து சொல்றாங்க, எப்படி ஆப்ரஹா மன்னன் யானை படைகளை கொண்டு வந்து காபாவை இடிக்க வரும்போது, காபாவை இடிப்பதற்காக வரும்போது அல்லாஹ் யானைகளை தடுத்து நிறுத்தினானோ, முன்னேற விடாமல், இதே போன்று அல்லாஹு தாலா கஸ்வாவை இந்த இடத்தில் தடுத்து நிறுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னதற்கு பிறகு, இதெல்லாம் கஸ்வா காதுல வாங்குது, கஸ்வா என்ற ஒட்டகம் காதுல இதெல்லாம் கேக்குது. இதெல்லாம் சொன்னதற்கு பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வாவை அதட்டினதுமே கஸ்வா எழுந்து அது நடந்து போச்சு. அது குறைஷிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஹுதைபியாவுக்கு உடன்படிக்கைக்காக போச்சு அப்படின்ற இந்த செய்தியை நம்மால் இந்த இடத்தில் தஃப்சீரோடு ஒத்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை, இந்த செய்தியை, இந்த ஹதீஸை மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ ஹதீஸ் எங்க இருக்கு? சஹீஹுல் புகாரில 2731 2732 இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒப்பந்தம் நடைபெற்றது. இந்த ஒப்பந்தம்லாம் என்னன்றத நம்ம ஏற்கனவே
சொல்லி இருக்கிறோம். நீங்க பாருங்க, ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவுக்கு உம்ராவுக்காக வந்தாங்க. 3 நாள் மக்கால தங்கியிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு என்ன ஆச்சுன்னா, ஹுதைபியா உடன்படிக்கையில ஹிஜ்ரி 6ல குறைஷிகள் நபி அவர்களோடு என்ன ஒப்பந்தம் செஞ்சாங்களோ இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறி விட்டாங்க. அதாவது யார் யாரோடு சேர விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த 2 பிரிவுகள், குறைஷி, முஹம்மத், இந்த 2 பிரிவுகளில் ஒருவரோடு சேர்ந்து கொள்ளலாம் சொல்லி பொது அறிவிப்பு கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல பனு பக்ரி என்ற கிளை மக்கள் அவங்க கூட குறைஷி மக்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. பனு ஹுஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, குறைஷிகள் ஒப்பந்தத்தை மீறி பனு பக்ரி கிளையோடு சேர்ந்து பனு ஹுஸா அப்படின்ற கிளையின் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் திருந்த மாட்டானுங்க, ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள், இப்ப அவங்க மீது நம்ம போர் தொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஏறத்தாழ 10,000 சஹாபாக்களோடு மக்காவை நோக்கி புறப்பட்ட அந்த தருணம் தான் ஃபத்ஹு மக்கா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சூரத்துன் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அந்த சூறாவை. அந்த சூறாவினுடைய தஃப்சீர் என்னென்ன இருக்குன்றதையும் இந்த இடத்துல எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபத்ஹு மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த பேச்சில் இந்த ஃபீலுடைய சம்பவத்தை நபி அவர்கள் நினைவூட்டினாங்க. ஆபிரஹா மன்னன் காபாவை இடிப்பதற்காக வந்தான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய சூழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக முறியடிச்சிட்டு இந்த மக்கமா நகரத்திலேயே அவனால கால் எடுத்து வைக்க முடியாம, எட்டெடுத்து வைக்க முடியாம அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹு தஆலா முறியடித்தான், அவர்களை விரட்டி அடித்தான். பல நபர்கள் அங்கேயே மாண்டு போனார்கள், பலர்கள் இங்கிருந்து ஓடி போய் இறந்து போனார்கள் அப்படின்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியினுடைய நாளில் சுப செய்தியாக முஸ்லிம்களிடத்தில் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த குறைஷிகள் இந்த காபாவை வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹு தஆலா இன்று இந்த காபாவை அதே புனிதத்தோடு எந்த புனிதமும் குறையாமல் முஸ்லிம்களிடத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நபியிடத்தில், என்னிடத்தில், முஃமின்களிடத்தில் அல்லாஹு தஆலா இந்த காபாவை ஒப்படைத்திருக்கின்றான். இதனுடைய புனிதம் ஒரு நாளும் குறையாது, இதை நாம் கண்ணியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஹுதைபியாவிலும் நபி அவர்கள் இந்த ஃபீலினுடைய ஆபிரஹாம் மன்னனுடைய வரலாற்றை நினைவுபடுத்தினார்கள். ஃபத்ஹு மக்காவிலும் இந்த சூரத்துல் ஃபீலில் பேசப்படக்கூடிய ஆபிரஹாவினுடைய இந்த செய்தியை நபி அவர்கள் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு அளவுக்கு அதிகமாக போற்றி புகழ்ந்தவர்களாக இன்றைய தினம் முஸ்லிம்கள் கையில், நபியினுடைய கையில் காபா ஒப்படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் ஒரு நெகிழ்ச்சியோடு பேசிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 2434வது இலக்கத்திலும், அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் 2634வது இலக்கத்திலும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கடைசி கன்க்ளூஷனுக்கு நாம் வரும். இப்போ மீண்டும் சூரா ஃபீல் மற்றும் சூரா குரைஷ் இந்த 2 சூறாவையும் இப்ப நீங்க அப்படியே இணைச்சு ஏற்கனவே இப்போ இந்த 4-5 நாட்களாக நாம் பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த தஃப்சீரையும் ஒன்றாக இணைத்து இப்ப நீங்க இந்த கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. அல்லாஹ் குறைஷிகளுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் ஆபிரஹா மன்னனை அழித்து காபாவை மீண்டும் முஸ்லிம்களிடத்தில், மீண்டும் குறைஷிகளிடத்தில் அதனுடைய மாண்பு குறையாமல் இந்த காபாவை வைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த காபாவை வைத்து குறைஷிகளுக்கும் என்னென்ன கண்ணியம் கிடைக்குமோ அந்த கண்ணியத்தில் எந்த குறைவும் அல்லாஹு தஆலா கொண்டு வராமல், அடுத்தவர்களை கொண்டு செய்யப்படக்கூடிய துவம்சத்தினால் கண்ணிய குறைவு ஏற்பட்டிருக்கலாம், எந்த கண்ணிய குறைவும் ஏற்பட்டு விடாமல் இந்த காபாவை அப்படியே புதுப்பொலிவோடு மீண்டும் குறைஷிகளிடத்தில், மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததை அல்லாஹ் இங்கு நினைவு கூற சொல்கின்றான். இது மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய பேருதவி. இதை எப்படி அல்லாஹ் ஜாயின் பண்றான் அப்படின்னா, ஆபிரஹா மன்னன் கிட்ட இருந்து குறைஷிகள் கிட்ட அப்படியே அன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியாக அல்லாஹு தஆலா கொண்டு வந்து இந்த குறைஷிகள் கிட்ட இந்த காபாவை ஒப்படைச்சான். அப்போ அந்த காபாவை அல்லாஹு தஆலா ஒப்படைக்கும் போது
10 வருஷம் கிட்டத்தட்ட நீங்க அல்லாஹ்வை தவிர வேற எந்த தெய்வங்களும் உங்களுடைய சிந்தனைக்கே வரல. அல்லாஹ் தான் இதை காப்பாத்தி கொடுத்தான், இது அல்லாஹ்வினுடைய இல்லம், இது அல்லாஹ்வினுடைய வீடு அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் அதுல இருந்து கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக ரசூலாக கொண்டு வந்து இவருக்கு பின்னாடி நில்லுங்க, இவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், இவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கின நீங்க இப்ப மறுபடியும் முரண்டு பிடிக்கிறீங்க. எங்க லாத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா, மனாத்தை எதிர்க்கிறீங்களா, உஸ்ஸாவை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க மீண்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முரண்டு பிடிக்கிறீர்கள். இது எந்த வகையில லாஜிக் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குறைஷிகளுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த பேருதவிய அருட்கொடைய பட்டியல் போட்டு காட்டி மீண்டும் குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா அடித்த சம்பட்டை அடிதான் சூரத்துல் ஃபீலும் சூரா குறைஷும். அதனாலதான் சூரா குறைஷ்ல அல்லாஹு தஆலா மிக தெளிவா பேசுறான், ஃபல்யஅபுது ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு மொட்டையா சொல்லாம ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த காபாவினுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், இந்த காபாவினுடைய ரப்புக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள் வாழ்நாள் முழுக்க. எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா அவன்? எப்படிப்பட்ட ரப்புன்னு சொல்லி நீங்களே ஓப்பனாக 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டீங்களோ அந்த ரப்புக்கு இன்னைக்கு மாறு செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. ஒருவேளை ஆபிரஹா வந்து துவம்சம் செஞ்சு உங்களுடைய வியாபாரத்துல அவன் கை வச்சிருந்தான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? உங்களுடைய வியாபாரம் இப்போ நீங்க கோடையில ஒரு வியாபாரமோ குளிர்காலத்துல ஒரு வியாபாரமோ நீங்க போறீங்களே, வெயில் காலத்துல ஷாம் சிரியா பக்கமும் இதே மாதிரி குளிர்காலத்துல நீங்க தென்னாப்பிரிக்கா இந்த பக்கம் நீங்கள் போகக்கூடிய வியாபாரம் இது அப்படியே தடைப்பட்டு போயிருந்தா உங்களுடைய நிலைமை என்ன? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பீங்க? பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு வேற என்ன தெரியும்? வேற ஒன்னும் தெரியாது. வியாபாரம் பண்ணுவீங்க, ஒட்டகம் மேய்ப்பீங்க, ஒட்டகத்தை பார்ப்பீங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. உங்களுடைய வியாபாரம் ஒட்டுமொத்தமாக குன்றி போயிருக்கும். பசியால் வாடி மடிந்து போயிருப்பீர்கள். இந்த பசியில் இருந்து உங்களுக்கு உணவளித்தவன் யார்? உங்களுடைய வியாபாரத்தை மிக அழகாக நீங்கள் அதே போன்று சம்பாதிக்கக்கூடிய வழிவகையை ஆபிரகாவை அடக்கி கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் உங்களுடைய இந்த வாணிபத்தை, உங்களுடைய இந்த வாணிப வியாபாரத்தை இவ்வளவு அழகாக செழுமைப்படுத்தியது யார்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, பசியில் இருந்து அவன்தான் உங்களுக்கு உணவளித்தான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப். நான் அன்னைக்கே சொன்ன இந்த அபயமளித்தல் என்பது 2ஐ குறிக்கும், இம்மையையும் குறிக்கும் மறுமையையும் குறிக்கும். மிக அதிகமாக அது மறுமையைத்தான் பேசும். உங்களுக்கு அச்சத்தில் இருந்து பயத்தில் இருந்து உங்களுக்கு அபயமளித்தவன் யார்? உங்களுக்கு அதாவது அச்சம் பயத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பளித்தவன் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கேட்கிறான். இதுல என்னுடைய பொருள் சூசகமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க உண்மையாகவே லாத்தையும் மனாத்தையும் உஸ்ஸாவையும் விட்டுட்டு இந்த மாதிரி இணை துணை தெய்வங்கள், இந்த சிலை தெய்வங்கள், இந்த இணை வைப்பதையெல்லாம் விட்டுட்டு உண்மையாகவே இந்த கட்டடத்துடைய ரப்பு யாரோ அந்த அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் இஹ்லாசான முறையில் ஏக இறைவனை வணங்கி வழிபடுவீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் இந்த உலகத்தில் எப்படி பசியில் இருந்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா விடுதலை கொடுத்து விட்டானோ, பசிக்கும் நேரத்தில் எப்படி உணவை கொடுத்து விட்டானோ, நாளை மறுமை நாளினுடைய அச்சப்படக்கூடிய நேரம், பயப்படக்கூடிய நேரம், அந்த பயத்தில் இருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு அபயம் பெறச் செய்வான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த பயத்தில் இருந்த அபயத்தை கொடுப்பான் என்ற இந்த செய்தியை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசக்கூடிய இந்த விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த 2 சூறாவையும் இணைத்து அல்லாஹு தஆலா குறைஷிகளின் மீது செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைவூட்டுகின்றான். இது வெறுமனே குறைஷிகளுக்கு மாத்திரம் செய்த அருட்கொடை அல்ல, உலக முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த நபர்களுடைய கண்ணியமும் இந்த காபாவில் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இன்று 1450 ஆண்டுகளுக்கு மேலாக 1500 ஆண்டுகளாக முடிந்து விட்டது இந்த ஆபிரகாவினுடைய சம்பவம் நடந்து. ஆனால் இன்றும் இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் இதை நினைவு கூற சொல்கின்றான். எவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்து அல்லாஹு தஆலா கஅபாவை பாதுகாத்து அந்த கஅபாவின் மூலம் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாத்திருக்கின்றான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம், ஒவ்வொரு முஃமினும் இதை நினைவில் கொள்ள வேண்டும், இதை நினைத்து பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இந்த அருட்கொடையை அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு பேசுகின்றான்.
இதை நாம் மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய பேருதவியாக நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் திகழ வேண்டும் என்பதே இந்த சூறாக்களுடைய முழுமையான நோக்கம். மேலும் சூரத்துல் ஃபீலுடைய ஆரம்பத்திலேயே மிக முக்கியமான 5 விஷயங்களை நாம் நினைவூட்டியிருக்கிறோம். அதில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது 4வது விஷயமாகவும், அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையாகவும் எடுத்துக்காட்டலாகவும் இதில் இருக்கின்றது என்பதை 5வது விஷயமாகவும் நாம் சுருக்கமாக சொல்லி முடித்திருக்கிறோம். அது எல்லாவற்றையும் இந்த இடத்தில் நினைவில் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், சூரத்துல் ஃபீலுடைய மேலும் சூரத்துல் குரைஷுடைய தஃப்சீர் இத்துடன் நிறைவடைகின்றது. அல்லாஹ் போதுமானவன். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும், அல்லாஹ் எதை கொண்டு எதற்காக நம்மிடத்தில் எச்சரிக்கை செய்கின்றானோ அந்த எச்சரிக்கை நமக்கு பலனளிப்பதாக இருக்கட்டும். நாம் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விலகி அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்கி அல்லாஹ் ஒருவன் எப்படி சொல்லி இருக்கின்றானோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.